சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பன்னீர் புலாவ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஐட்டம் பட்டை ஒரு 2 இன்ச்சு, அடுத்தது கிராம்பு 5, ஏலக்காய் 2, பச்சை மிளகா 5, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு. அடுத்தது பே லீவ்ஸு, அந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் பக்கம், டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆகும். வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டி ஒரு பாஸ்மதி ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி லெவல் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன், ஒரு லெமனோட லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம் லாஸ்ட்டில் பிழியறதுக்கு. இப்போ ஒரு பேனில் நம்ம லைட்டாக நெய் தடவிட்டு, இது நான்ஸ்டிக் பேன் தான், லைட்டாக நெய் தடவிட்டு இந்த பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருந்த அந்த 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த எப்போவுமே நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்காகட்டும் எதுக்காகட்டும் இந்த பன்னீரை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரைடு பன்னீர் மாதிரி வரும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், இது ஷாலோ ஃப்ரை. மேலோட்டமாக அந்த பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த பேனில் வச்சு நல்லா நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் பன்னீர் வந்து எல்லா சைடும் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த புலாவ் செய்கிறதுக்கு போயிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ குக்கரில் ஒரு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பன்னீருக்கு போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஸோ நெய் இருந்தால் தான் புலாவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்தது இந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு இதுவாக போட்டு நல்லா இது வதக்கணும், வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும். கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கும் புலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய மசாலா சாமானம் சேர்த்துறது பிரியாணி, இந்த டைம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இந்த மசாலா சாமான் நிறைய சேர்த்தது பிரியாணி, லைட்டாக மசாலா இருந்து லைட்டு ஃப்ளேவர்டாக இருக்கிறது, கொஞ்சம் காரம்லாம் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறது தான் புலாவு. ஸோ இது புலாவ் தான் ஆக்சுவலாக. இப்போது இந்த பச்சை மிளகா போட்டு வதக்கிட்ட பிறகு இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு இந்த ரைஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு தக்காளி போட தேவையில்லை. கலர் ஒயிட்டாக வேணும்னா தக்காளி வந்து கொஞ்சம் கலரை மாற்றிடும். ஸோ வேணால் தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் புலாவுன்றதுனால தேங்காய் பால் சேர்க்கல. இந்த பாஸ்மதி ரைஸு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு கலந்துக்கிறேன். இது ஆல்ரெடி ஊற வச்சதுனால நான் தண்ணி கம்மியாக சேர்த்துறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எல்லாமே அப்படியே லைட்டாக இது எல்லாத்துலேயும் அப்படியே ரோஸ்ட் ஆகிற மாதிரி இது பண்ணலாம். இப்போது இந்த பாஸ்மதி ரைஸு மசாலா அந்த வெங்காயம் அதோட நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு, ரெண்டும் ஒன்றா கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஷாலோ ஃப்ரை. இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, எண்ணெயில் பொரிக்கல, சும்மா தோசை தவாவில் பண்ணுறது தான் ஷாலோ ஃப்ரை. இந்த பன்னீரோட போட்டு இந்த டைமில் இந்த புதினா கொத்தமல்லி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா, அப்போ தான் அந்த உப்பு, இந்த காரம், அந்த மசாலா, மைல்டு ஸ்பைசிஸ் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த பன்னீர் இந்த எல்லாமே ரைஸோட கலக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் நான் வந்து ஒன் கப்புனா 1.5 கப்பு வச்சுருக்கேன், ஏன்னா ஊற வச்சதுனால. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா 1.5 வச்சுக்கலாம். ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பாஸ்மதி ரைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு தான் குக்கரை மூடணும், டக்குன்னு குக்கரை மூடக்கூடாது. ஸோ கொதிக்க விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கலந்து மூடினோம்னா மசாலா நல்லா ஒட்டும். இப்போது பார்த்திங்கன்னா குக்கரை மூட போகிறேன். குக்கரை மூடிட்டு 3 விசில்ஸ் விடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை மூடிட்டு 3 விசில் விடணும். 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி சாதம் மட்டும் மேலே தெரியும், இந்த பன்னீர் மசாலாலாம் கீழே இறங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம அந்த ஒரு லெமன்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த லெமன் ஜூஸும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ மைல்டு ரொம்ப கலக்காமல் லைட்டாக எப்போவுமே இந்த புலாவ் பிரியாணிக்கெலாம் பின்னாடி பக்கம் தான் மிக்ஸ் பண்ணோம். லைட்டாக கலக்கணும், அப்போ தான் சாதம் அரிசி உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் புலாவுக்கு ரைத்தா வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.